ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா குஜராத் வந்துட்டு சிஎஸ்கே வந்து பலாந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்றதா இல்லை குஜிலி மஸ்து பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்றதா தெரியல. இன்ஃபேக்ட் வந்துட்டு பவர் பிளேல வந்துட்டு 3 விக்கெட் லூஸ் பண்ணது 28 ரனுக்கு. அண்ட் பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 ஓவரில் நம்ம அடிச்ச ஸ்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 16 ரன் அடிச்சோம். கிட்டத்தட்ட 11 ஓவரில் வந்துட்டு 44 அப்படின்றது ஒரு T20 ஸ்டாண்டர்ட்ஸில் ஒஸ்ட் ஸ்கோர். இது வந்து எப்படி சொல்றது, இப்போ SRH டீம்லாம் எடுத்தீங்க இல்லை பஞ்சாப் கிங்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா மொதல் 2 ஓவரில் அடிக்கக்கூடிய ஸ்கோருங்க அந்த 44. நம்ம வந்துட்டு அது 11 ஓவர் எடுத்திருந்தோம். ஸோ மேட்ச் வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட அங்கேயே லூஸ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்மளோட இம்பாக்ட் பிளேயர் வந்துட்டு செலெக்ஷன்லாம் வந்துட்டு ரொம்ப போரா இருந்துச்சு. ஸோ கோச் ஸ்டீவன் ஃப்ளெமிங் வந்து என்னடா இவன் வந்துட்டு உண்மையாகவே வந்து நம்ம டீமை கோச் பண்ணிட்டு தான் இருக்கானா, ஏன் அப்படின்னு ஒரு வின்னிங் ஃபார்ம்லாங்க போன மேட்ச் வந்துட்டு சர்ஃப்ராஸ்க்கு நல்லா அடிச்சு கொடுத்து தான் வந்துட்டு வின் பண்ணிருந்தாரு. ஏன் அவர் வந்துட்டு இம்பாக்ட் பிளேயரில் வச்சுட்டு உர்வில் பட்டேல் உள்ள கொண்டு வரணும். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க உர்வில் பட்டேல் உள்ள கொண்டு வந்தாங்களா என்னன்றது தெரியல. ஸோ இந்த மேட்ச் நம்ம வந்துட்டு தோத்ததுக்கான ஒரு மெயின் ரீசன் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோச் ஸ்டீவன் ஃப்ளெமிங் தான். ஏன்னா வந்துட்டு அந்த இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணதுனால நமக்கு இம்பாக்ட்ல வந்துட்டு முகேஷ் சௌத்ரி உள்ள கொண்டு வர முடியல. ஸோ 6 பவுலர்ஸ் இல்லை அண்ட் பவர் பிளேல பவுலிங் போடுறதுக்கு ஆள் இல்லாமல் நம்ம வந்து மாட்டிக்கிறோம். ஏன் அப்படின்னா அகில் ஹுசைன் ஒரு பக்கம் போட்டாரு, இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு அன்ஷுல் கம்போஜ் போட்டு முடிச்சார். பட் டெத் ஓவரில் வந்துட்டு பவுலிங் போட ஆள் SRH மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா 6 பால் 6 ஆக்கரை எக்ஸிக்யூட் பண்ணுறது அன்ஷுல் கம்போஜ். பட் அவருக்கு வந்துட்டு ஓவர் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ மேபி முகேஷ் சௌத்ரி இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு முகேஷ் சௌத்ரி, ரெண்டாவது ஒரு அன்ஷுல் கம்போஜ் போட்டிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு ஓரளவு வந்துட்டு மேட்ச் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போயிருக்கும். அப்படின்னா வந்துட்டு நான் இந்த மேட்ச்ல வந்து ரொம்ப மிஸ் பண்ணது யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கலீல் அகமது மிஸ் பண்ணாங்க. ஸோ அன்ஷுல் கம்போஜ் பவர் பிளேல வந்துட்டு 2 ஓவர் போட்டு 3 ரன் கொடுத்திருந்தாரு. இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு கலீல் அகமது போட்டிருந்தாரு. அவருமே வந்துட்டு ப்ரெஷர் கொடுத்து அண்ட் அவருமே வந்துட்டு விக்கெட் டேக்கிங் எடுத்திருப்பாரு. ஸோ இந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போயிருக்கும் நான் திங்க் பண்ணேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணி சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம ஃப்ளெமிங்கை போட்டு அடிங்கடா டே. ஓகேவா? ஓகேடா பைஸ், பாய்.